Hi friends, welcome back to my YouTube channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வீடியோல நம்ம எதை பத்தி பார்த்தோம்னா அப்படின்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் அவர் படங்கள்ல யூஸ் பண்ண புது புது டெக்னாலஜிஸ், அப்புறம் அவர் படங்கள்ல அவர் யூஸ் பண்ண சயின்டிபிக் தியரிஸ், இப்போ இந்த தசாவதாரம் படத்துல அவர் யூஸ் பண்ண பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் தியரிஸ் அதெல்லாம் பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண அதை பத்தி தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ண டெக்னாலஜிஸ், புது புது கண்டுபிடிப்புகள் அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோலயே நான் உங்களுக்காக ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட் ஒன்று நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க டிமண்டி காலனி படம் பார்த்துருப்பீங்க. நம்ம அருள்நிதி சார் நடிச்சிருப்பாரு, நல்ல ஹிட்டான மூவி டிமண்டி காலனி பார்ட் 1 ஃபர்ஸ்ட் பார்ட் நீங்க பார்த்துருப்பீங்க. நல்ல பேய் படம், நல்ல சூப்பரா இருந்துச்சு, நல்ல ஹிட்டான படம், நல்ல பெரிய அளவுல நல்ல ஹிட்டான படம் அது. அந்த படத்துல நான் ஓஜா போர்டு ஒன்று யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓஜா போர்டு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓஜா போர்டுனா என்னது, அதை பத்தி ஒரு 10 விஷயங்கள் 10 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக நான் இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா இருக்கு. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் நான் சொல்றது உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்கறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிமண்டி காலனி பார்ட் 1 படத்துல யூஸ் பண்ண அந்த ஓஜா போர்டை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓஜா போர்டு நம்ம தமிழ் சினிமால டிமண்டி காலனி படத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிமண்டி காலனி 2015ல வந்த மூவி. அது நல்ல பேய் படம். அதாவது நிறைய சீக்வல்லாம் எடுத்திருக்காங்க. இப்போ டிமண்டி காலனி படத்துல பார்ட் 3 இப்போ எடுத்துட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எடுத்து முடிச்சிட்டாங்கன்னு தெரியல. பார்ட் 3 ரிலீஸ் ஆகுது, பார்ட் 2 ரிலீஸ் ஆச்சு. போன வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் ரிலீஸ் ஆச்சு பார்ட் 2. டிமண்டி காலனி பார்ட் 1ல நம்ம தமிழ் சினிமால ஓஜா போர்டு யூஸ் பண்ணிருக்காங்கன்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. டிமண்டி காலனி படத்துல அந்த பார்ட் 1ல ஃபர்ஸ்ட் அந்த சீன், அந்த டிமண்டி 1ல இன்டர்வலுக்கு அப்புறம் அந்த ஓஜா போர்டு வச்சு விளையாடுவாங்க. அதனால இந்த ஓஜா போர்டை நம்ம தமிழ் மூவில டிமண்டி காலனி படத்துல யூஸ் பண்ணிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓஜா போர்டை டாக்கிங் போர்டு, ஸ்பிரிட் போர்டுன்னு இதை கூப்பிடுவாங்க. திஸ் ஓஜா போர்டு இஸ் ஆல்சோ known as டாக்கிங் போர்டு அண்ட் ஸ்பிரிட் போர்டு அப்படின்னு இதுக்கு 2 பேர் இருக்கு, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 2 விதமா கூப்பிடுவாங்க. டாக்கிங் போர்டுன்னு கூப்பிடுவாங்க, ஸ்பிரிட் போர்டு அப்படின்னு இதை கூப்பிடுவாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜா போர்டுல இருக்கிற லெட்டர்ஸ், அதுல வர அந்த 1 2 3 ABCD லெட்டர்ஸ்ல லாட்டின் ஆல்பபெட்ல இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. LATIN லாட்டின், அந்த மொழியில வர ஆல்பபெட்ல அந்த ஓஜா போர்டுல வர அந்த சிம்பிள்லாம் அந்த ஆல்பபெட்ல இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 3வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜா போர்டு. அடுத்து 4வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜா போர்டு இஸ் பிலீவ் தட் ஓஜா போர்டு இஸ் பிலீவ் தட் இட் கனெக்ட் அஸ் வித் ஸ்பிரிட்ஸ் அண்ட் கோஸ்ட். அப்படின்னா ஓஜா போர்டு மூலமா நம்ம பேய்ங்க கிட்ட பேசலாம், ஆவிங்க கிட்ட பேசலாம்ன்றத தெரிஞ்சுக்கோங்க. இது நிஜமான எனக்கு பேய் மேல அவ்வளோ நம்பிக்கை கிடையாது. நான் சின்ன வயசா இருக்கும்போது நான் பேய்க்கு ரொம்ப பயப்படுவேன். நான் சின்ன பையனா இருக்கும்போது எனக்கு பேய் படம் இருந்துச்சு, ரொம்ப பயப்படுவேன். நான் பேய் படம் ரிலீஸ் ஆனாலும் இந்த பேய் படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நான் நைட்டு எனக்கு சரியா தூக்கம் வராது. நான் ரொம்ப பயந்துருக்கேன். நான் பேயை பார்த்து சின்ன வயசுல பயந்துருக்கேன். இப்போ ஆனால் எனக்கு பயம் கிடையாது. இப்போ எனக்கு நம்பிக்கை போயிடுச்சு. பேய் மேல அவ்வளோ பெருசாக எனக்கு நம்பிக்கை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஓஜா போர்டை வச்சு நம்ம பேய்ங்க கிட்ட ஆவிங்க கிட்ட பேசலான்றது தெரிஞ்சுக்கோங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல, ஆனால் நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இதெல்லாம் இருந்திருக்கு. அதை உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஓஜா போர்டை வச்சு நம்ம ஆவிங்க கிட்ட பேய்ங்க கிட்ட பேசலான்றதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த 5வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஜா போர்டு இஸ் ஓஜா போர்டுன்ற பேர் ஆஷ்ப்ரோ கம்பெனி தான் ஃபர்ஸ்ட் உருவாக்குறாங்க. இந்த ஓஜா போர்டை ஆஷ்ப்ரோ கம்பெனின்ற ஒரு கம்பெனி தான் இந்த ஓஜா போர்டுக்கு இந்த பேர் வச்சு இதை உருவாக்குனான்றத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது 5வது. அடுத்த 6வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜா போர்டு 19th செஞ்சுரியில தான் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணாங்க. ஓஜா போர்டுன்றது 19th செஞ்சுரி தான் ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. 19th செஞ்சுரியில ஓஜா போர்டு ஃபர்ஸ்ட் டைம் இதை இப்பதான் அது உருவாயிருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 6வது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஓஜா போர்டை யூஸ் பண்றவங்களுக்கு ஒரு ஃபினாமினா, ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினா இருக்கு. இடியோமோட்டர் எஃபெக்ட்ன்ற ஒரு சைக்காலஜிக்கல் ஃபினாமினா இருக்கு. அவங்கள இப்போ நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சிட்டோம்னா அது நம்ம மைண்டுக்கு அந்த விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். அந்த விஷயம் நடக்காம இருந்தாலும் நம்ம மைண்டுக்கு சைக்காலஜிக்கலா அந்த விஷயம் நடக்கிற மாதிரி தெரியும். இந்த ஓஜா போர்டை யூஸ் பண்றவங்க அந்த காயின் நவுத்தும் போது, அந்த கார்ட்போர்டை நவுத்தும் போது அது அவங்க கல்வி சேர்த்து நவுற மாதிரி இருக்கும். ஆனால் அது அவங்க தான் நவுத்திருப்பாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது.
தான் வந்து இந்த கார்ட்போர்டை நவுத்துன்னு தெரிஞ்சுப்பாங்க. இதுக்கு பேர் தான் இடியோமோட்டர் எஃபெக்ட். இந்த சைக்காலஜிக்கல் ஃபினாமினா பேரு இடியோமோட்டர் எஃபெக்ட்னால அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி அதுவே அந்த கார்ட்போர்டே மூவ் ஆகுற மாதிரி தோணுதுன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து 6வது பாயிண்ட். அடுத்தது 7வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இல்ல அடுத்து வந்து 8வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த 1921 இயர்ல ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க ஓஜா போர்டுன்றது ஓஜா போர்டுல வர மர்மங்கள் வந்து பாதி உண்மைன்றத அவங்க வந்து 1921 நிறைய ஜேர்னலிஸ்ட் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. இதான் 8வது பாயிண்ட். அதாவது நான் அந்த ஜேர்னலிஸ்ட்லாம் நிறைய ஓஜா போர்டை பத்தி ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அப்படி ரிசர்ச் பண்ணும்போது இது அவங்களுக்கு தெரிஞ்சது. அதாவது என்னன்னா வந்து ஓஜா போர்டை வந்து 1921 இதுல அந்த ஓஜா போர்டை பத்தி ரிசர்ச் பண்ணும்போது இதுல நடக்கிற விஷயங்கள்லாம் பாதி உண்மைன்றது உங்களுக்கு தெரிய வந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நான் ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது. அது உங்களுக்காக நான் ஷேர் பண்ணுறேன். இதான் 8வது பாயிண்ட். அதனால வந்து இதை தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த ஓஜா போர்டுல வந்து இந்த ஓயு அந்த வேர்டு ஓஜான்ற வேர்டு வந்து ஓயுஐன்றது வந்து ஒரு பிரெஞ்சு வேர்டு. அண்ட் அதே சமயம் ஜேஏ கடைசியாக பண்ணும்போது ஜேஏன்றது ஒரு ஜெர்மன் வேர்டு. ஸோ இதுக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா the oja is derived from the OUI word derived from French, whereas the JA word derived from German word. So இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா it refers to the yes is a misconception. Yes is a misconception. இதுதான் வந்து அந்த வேர்டு வந்து ரெஃபர் பண்ணுது. இதுக்கு மீனிங் இதுதான். ஸோ இதுதான் அந்த ஓஜா வேர்டுன்ற மீனிங்ன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கடைசி பாயிண்ட் 10வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஓஜா போர்டு வந்து இது வந்து நம்ம தமிழ் மூவிஸ்ல டீமன் டி காலனி படத்துல இந்த ஓஜா போர்டு யூஸ் பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி ஃபாரின் மூவிஸ்ல வந்து இதை வந்து எந்த மூவிஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா When the Cloud Rolls By 1919ல ரிலீஸ் ஆன ஒரு அமெரிக்கா ஒரு ஃபாரின் மூவில 1999ல இயர் 1919 ரிலீஸ் ஆன When the Clouds ரோல் பைன்ற ஒரு மூவில யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதே சமயத்துல இன்னொரு மூவி 1960ல ரிலீஸ் ஆன 13 கோஸ்ட்ன்ற மூவில வந்து இதை யூஸ் பண்ணிருக்காங்க. இது தமிழ் மூவிஸ்ல டீமன் டி காலனி படத்துல யூஸ் பண்ண மாதிரி இது ஃபாரின் லாங்குவேஜ்ல வந்து When the Clouds Roll Byன்ற மூவிலயும் 13 கோஸ்ட்ன்ற மூவிலயும் இந்த ஓஜா படம் யூஸ் பண்ணிருக்காங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல வந்து நான் இது ஓஜா படம் பத்தி 10 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன். ஓஜா போர்டு பத்தி அதுனா என்ன, அதுல இருக்கிற மர்மங்கள்லாம் உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிருக்கேன். இந்த ஓஜா போர்டுன்றது டீமன் டி காலனி படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ முடியும் போது நான் ஒரே ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஃபுல்லாகவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான், சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக தான். இந்த வீடியோவில் வந்து எதுவும் தப்பா எதுவும் சொன்னது கிடையாது. ஸோ அதனால வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ என்கிட்ட ஓஜா போர்டை பத்தி கேட்டீங்கன்னா வந்து இது ஆக்சுவலாக உண்மையான்றது கேட்டீங்கன்னா அது உண்மையானு எனக்கு சரியா தெரியல. ஆனால் எனக்கு வந்து பேய் நம்பிக்கைலாம் பெருசா கிடையாது. அதனால நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். ஆனால் வந்து இந்த ஓஜா போர்டு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் யூஸ் பண்ணியிருக்காங்கன்றத உங்களுக்காக சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணேன். இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான். ஸோ அதனால இந்த வீடியோ எந்த ஒரு இல்லீகல் ஆக்டிவிட்டியை ப்ரொமோட் பண்ணாது இந்த வீடியோ. ஸோ அதனால இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓஜா போர்டை பத்தி 10 சீக்ரெட்ஸ் உங்களுக்காக இந்த வீடியோல நான் உங்களுக்காக நான் சொல்லியிருக்கேன். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். அடுத்த இன்னொரு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல வந்து நான் உங்களை பார்க்குறேன். ஸோ அது வரைக்கும் நான் கிளம்புறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உங்க ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. ஸோ அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோ வந்து உங்களை நான் சந்திக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.